அன்யாசியோ, வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஹான்சன் சகி. நான் உங்கள் யாரோ வாங்க நம்ம ட்ரிங்க்ல பெல்லாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா OT7 ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ். த டைட்டில் இஸ் வெல்கம் டு மை அரண்மனை. பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஹெட்ஸ்அப் வேவ் பண்ணிக்கோங்கடா. உங்கள் பிடிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தான்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எல்லாமே பண்ணுறதும் பண்ணதும் உங்கள் விருப்பம்டா. நான் உங்களை போஸ்ட் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ட்ரிங்க்கில் ஸ்டார்ட் பண்ணா. இப்போது சுகா தான். இப்போது ஆரம்பம் சுகாவும் அவங்க ரூமுக்கு வந்தாச்சு. வந்துட்டு இப்போது சுகா தான், என்னடா வந்ததுலேருந்து புக்கே வச்சுட்டு உட்காந்துருக்க? இல்லை மச்சான், எல்லாரும் கிளம்பி அந்த அரண்மனையை பற்றி வீடியோ போடலான்னு சொல்லி கிளம்பி வந்துட்டோம். ஆனால் இங்கே வந்தால் அதுக்கு சுத்தமாக பெர்மிஷனே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அலோடே இல்லைன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. அதான் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு உட்காந்துருக்கேன். தூக்கமே வரமாட்டேங்குதுடா. ஆரம், அதை பற்றிலாம் எதுவும் ஃபீல் பண்ணாதடா, பார்த்துக்கலாம். ஈஸியாக சொல்லிட்ட, ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியல. ஒரு மாதிரி அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ரெஸ்பான்ஸ் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு என்னமோ நம்ம அந்த அரண்மனைக்குள்ளே போகிறது தான் சரியாக இருக்குன்னு தோணுது. டேய், அவர் தான் அவ்வளோ தூரம் சொன்னார்ல, வாய்ப்பே கிடையாதுன்னு. எப்படா போகிறது எனக்கும் தெரியல. ஆனால் கண்டிப்பாக அதுக்குள்ளே போயே ஆகணும். அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஆரம், எனக்கு புரியுது உன் நிலைமை. சரி விடுடா, இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம இதுக்கான எல்லா ஸ்டெப்பும் எடுத்தோம். பட் அது சரியாக வரலங்கும் போது, பர்மிஷன் கிடைக்கலங்கும் போது நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்க பேச்சை மீதியாக போக முடியும்? அதான்டா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒருவேளை எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாமல் அந்த அரண்மனைக்குள்ளே போனால் என்னடா சொல்கிற? டேய், இவங்களாம் இந்த ஊரில் இருக்கிறவங்க, அந்த காலத்து ஆளுங்க. அப்பையிலேருந்து அதே விஷயத்த உள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம முன்னோர்கள் என்ன சொன்னாங்களோ அதையே கண்மூடித்தனமாக நம்புகிறவங்க. உள்ளே ஒரு வேளை போய் எதுவுமே இல்லைன்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோன்னா நினச்சி பாரு, அவ்வளோ பெரிய பேலஸு. வேறு எதுக்காவது ஒரு நல்ல விஷயத்துக்கு அதை யூஸ் பண்ணலாம்ல. கொஞ்சம் யோசிச்சு பாரு சுகா. ஆனால் எனக்கு புரியுது ஆரம். ஆனால் நீ நினைக்கிற மாதிரி முடிவு இல்லாமல் வேறு மாதிரி போய் முடிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது? அது எப்படிடா நீயும் இவங்கள மாதிரியே பேசுகிற? உள்ளே போனால் தானே தெரியும் அங்கே என்ன இருக்குது, அதெல்லாம் உண்மையா பொய்யான்னு. எதுவுமே தெரியாமல் இவங்க சொல்கிறாங்கங்கிறதுக்காக எப்படிடா நம்ப முடியும்? ஆரம், இது நம்ம 2 பேர் பற்றி மட்டும் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது. மற்றவங்களையும் கேட்கணும்ல. அதான் மச்சான், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு மாதிரி யோசனையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த புக்கு அந்த காலத்தில் எழுதுனதுன்னு நினைக்கிறேன். வார்த்தைங்கள்லாம் ரொம்ப பழமையான வார்த்தைங்களாக இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி ஊருக்குள்ளே கொஞ்சம் அந்த அரண்மனையை பற்றி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணணும். நாளைக்கு காலையில் எல்லோரையும் ரெடியாக இருக்க சொல்லு. நம்ம ஊருக்குள்ளே போய் அதுக்கான ஏற்பாடு பண்ணலாம். சரி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கான்வர்சேஷன் கட் ஆகுது. இப்போது அந்த நைட்டும் அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போது ஆரம் சுகா சொன்னபடியே எல்லாரும் ஊருக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போது கீழே தான் ரெடியாகி வராங்க. ஜேகே அவர் கேமரா கையில் எடுத்துக்கிறாரு. இங்கே ஆரம்பம் சுகாவும் நோட்டு பென்னு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. இப்போது மெம்பர்ஸ் எல்லாருமே 7 பேருமே அப்படியே ரெடியாகி கீழே தான் வராங்க. இங்கே உங்களோட அப்பா தான், வாங்க தம்பி, அதுக்குள்ளே எழுந்துக்கிட்டீங்களாக்கோ, இன்னும் கொஞ்சம் சத்த நேரம் தூங்குவீங்கன்னு நினச்சேன். இல்லைங்கய்யா, நிறைய வேலை இருக்குது, போய் கொஞ்சம் ஹிஸ்ட்ரிலாம் கலெக்ட் பண்ணணும். அதான். ஆமாம், கதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. சரி வாங்க சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இங்கே எல்லாரும் உட்காடுறாங்க. இங்கே உங்கள் அப்பா தான், ஏப்பில் வாயின்னு சாப்பாடு எடுத்துட்டு வா தம்பிங்களுக்கு, சாப்பிட வந்திருக்காங்க பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எது
வயனா? ஆமாம் தம்பி, என் பொண்ணு பேர் தான். உங்களுக்கு வயனுன்னு கூட ஒரு பொண்ணு இருக்காங்களா? நான் ஒரு பொண்ணுன்னு தானே நினச்சேன் அப்படின்ற மாதிரி ஹோபி தான் சொல்கிறாரு. அட, எனக்கு ஒரு பொண்ணு தான் தம்பி, இப்போ வயனுன்னு சொல்லி கூப்பிட்டீங்க. அது நேற்று பார்த்தீங்களே என்ன பொண்ணு, அவ தான். அப்போ ஜெஸ்ஸின்னு சொன்னீங்க. ஆ, அதுவா, அவ பேரு ஜெஸ்ஸி தான். ஆனா என்ன பண்றது, அது எங்க முன்னோர்க பேர் இல்லையா, அதை சொல்லி கூப்பிட்டா மறுவாதையா இருக்காதுன்னு சொல்லித்தான் வயனுன்னு செல்லமா கூப்பிடுவோம். ஓ ஓ ஓ, ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லிட்டு தான் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஜேகே தான் ஒரு மாதிரி திருன்னு முடிச்சுட்டு அவர் அப்படியே சாப்பிட்றாரு. நீங்கள் ஜேகே பார்த்து மறைக்கிறீங்க. ஜேகேவுக்கு என்னன்னு தெரியல, உங்ககிட்ட வம்பு பண்ணணும் போலே தோணுது. அவரோட ஐஸ் அப்படியே, நீங்கள் வந்து ஆஃப் சாரி தான் வியர் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஏன்னா அது வில்லேஜ் தான். ஸோ அதனால நீங்கள் வந்து ஆஃப் சாரி தான் வியர் பண்ணியிருக்கீங்க. அவரோட கண்ணு உங்களோட ஹிப்பு கிட்ட தான் போகுது. நீங்கள் ஜேகே பார்த்து பயங்கரமாக மறைக்கிறீங்க. அவர் ஒரு மாதிரி அவரால் அவரை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவரையும் மீறி அவரோட கண்ணு உங்கள் ஹிப்பு கிட்ட போகுது. இங்கே ஜேகே அவருக்குள்ளே அவர் திட்டி கண்ட்ரோல் பண்ணுறாரு, பட் பையனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. உங்கள் பிள்ளை என்ன வேணும்னா பண்ணுது. இங்கே நீங்கள் தான் பயங்கரமாக மறைக்கிறீங்க. உங்களுக்கு சரியான கோவம். நீங்கள் மறைக்க ஜேகே எங்கே பார்க்குறாரா, உங்களுக்கு செம்ம கோவம் வருது. நீங்கள் ஜேகேக்கு தான் இங்கே சட்னி ஊற்றுற மாதிரி வந்து ஜேகே காலிலே நங்குன்னு ஒரு மிதிக்கிறீங்க. இங்கே ஜேகே தான் அம்மா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. என்னாச்சு தம்பி, எதுக்கு அப்படி கத்துறீங்க, என்னாச்சு? ஓ, ஒன்றும் இல்லை, அது கையை கடிச்சிட்டேன். எதை, கையை கடிச்சிக்கிட்டீங்களா? இல்லை, சாப்பிட்டேன்னா சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சா, அதில் தெரியாமல் கையை கடிச்சிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எங்கள் மெம்பர்ஸ்க்குலாம் ஒன்றுமே புரியல. என்ன, கையை கடிச்சிக்கிட்டியா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி வியடாக கேட்குறாங்க. ஆமாம் தெரியாமல் கையை கடிச்சிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி திருன்னு முடிச்சுட்டு இப்போ தான் பிள்ளை அமைதியாக உட்காந்து அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கு. நீங்கள் தான் பார்த்து சிரிக்கிறீங்க. ஏன்னா அவர் உங்ககிட்ட மிதி வாங்கிட்டார் இல்லையா, ஸோ இதுக்கு மேலே பண்ணால் அது நல்லா இருக்காது, அவருக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அமைதியாக கப்பச்சிப்பின்னு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. இப்படியே ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போது மெம்பர்ஸ் தான் எல்லாருமே இப்போ அந்த ஊருக்குள்ளே தான் போகிறாங்க. நீங்கள் தான் கூட்டிகிட்டு போகிறீங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு எதுவுமே தெரியாது இல்லையா, உங்கள் அப்பா தான் வந்து தம்பிங்களுக்கு போய் நீ ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லி உங்களை அனுப்பி விட்ருப்பாங்க. ஸோ நீங்கள் தான் எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் ஒவ்வொரு வீட்லேயும் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த கதைகளை வந்து நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணுறாரு. ஜேகே வந்து அவரோட கேமராவில் வந்து ரெக்கார்ட் பண்ணுறாரு. மோஸ்ட் ஆஃப் எல்லாரும் ஒரே ஸ்டோரி தான் சொல்கிறாங்க. ஒரு பொண்ணு அந்த இடத்துல நின்று ஒருத்தரை கூப்பிடும், அதாவது வயசு பசங்க போனாங்கன்னா அவங்கள வந்து குறுன்னு பார்க்கும், இவங்கள வந்து வசியம் பண்ணி அந்த அரண்மனைக்குள்ளே கூப்பிடும். அதை நம்பி அரண்மனைக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னா அவங்க அவ்வளோதான், அவங்க வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம், அதுக்கப்புறமேட்டு அவங்க இறந்து பணமாக தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டோரியை தான் மாற்றி அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அவங்க எப்படி பார்த்தாங்களோ அந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறாங்க. பட் ஸ்டில் இது ஸ்டோரி இதுதான். அங்கே ஒரு பேய் இருக்குது, அங்கே போனால் அது பிடிச்சி வச்சுக்கும், அப்படி கொன்னுடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆரம்பக்கான கேள்விங்கள்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிக்கிறாரு. ஸோ அப்படியே போயிட்டே இருக்கக்குள்ள இங்கே நம்ம செகண்ட் ஷாட், அதாவது செகண்ட் பார்ட்டில் பார்த்துருப்போம். ராகுல் இருக்கான் இல்லையா, அந்த பையனுக்கு கூட வந்து பேய் பிடிச்சிருக்கோன்னு சொல்லி அது என்ன கோயிலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் கயிறுலாம் கட்டியிருப்பாங்களே. செகண்ட் பார்ட் பார்த்தவங்களுக்கு தெரியும், ராகுலோட வீட்டுக்கு தான் இப்போ போகிறீங்க. போய் நின்னதும் இங்கே ராகுல் வீட்டிலேருந்து தான், யாருப்பா நீங்கள், யார் பார்க்கணும்? அப்போது இங்கே சாரி, ஓகே, பேக் டு த ஸ்டோரி. இப்போது அந்த வீட்டில் இருக்கிறவங்க தான் ராகுலோட அம்மா தான். யாருங்க, யார் இவங்களா தெரியலம்மா, கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க அதாவது ராகுலோட அப்பாவும் அம்மாவும் கன்ஃபியூஸ்டாக மெம்பர்ஸை பார்த்துட்டு நிற்கிறாங்க. இப்போது வயன்தான், ஐயா நானும் தான் தலைவரோட பொண்ணு, சொல்லுமா யாருமா இது, உங்களுக்கு தெரிஞ்சவங்களா, வீட்டுக்கு விருந்தாளி எதோ வந்திருக்காங்களா என்ன? விருந்தாளி தான், எந்த வீட்டுக்கு மட்டும் இல்லை ஊருக்கு வந்துரு விருந்தாளி. என்னம்மா சொல்கிற, புரியல. இவங்க நம்ம ஊரில் பழம் பிடிக்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஏதோ சில கேள்வியெல்லாம் கேட்கணுமா, அதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓ அப்படியா, உள்ளே வாங்க தம்பி, உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி
உங்கள் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு குடிக்க தண்ணியெல்லாம் கொடுக்குறாங்க. இங்கே ஜேகே தான் சொல்லிட்டு கேமரா வந்து ஆன் பண்ணுறாரு, வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போது ஆரமும் சுகாவும் சில கேள்விகள்லாம் கேட்குறாங்க. அவங்க எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது ஐயா, இங்கே ஊருக்கு வர வழியில் ஸ்டார்டிங்லேயே ஒரு அரண்மனை இருக்குல்ல, கோஸ்ட் பேலஸ்ன்னு சொல்லுவாங்களே, அப்படின்ற மாதிரி ஆரம் சொல்கிறாரு. அது கேட்டதுமே அவங்க ராகுலோட அப்பாவும் அம்மாவும் தான் ஒரு மாதிரி வேர்த்து விறுவிறுத்து ஒருத்தர் ஃபேஸ் ஒருத்தர் பார்த்துட்டு ஒரு மாதிரி பதட்டமாக ஆரம்ப பார்த்துட்ருக்காங்க. அதை நல்லாவே ஆரமும் சரி சுகாவும் சரி நோட் பண்ணுறாங்க. அவங்க ஒருத்தர் ஃபேஸ் ஒருத்தர் பார்த்து ஓ ஆமாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஹெட் நோட் பண்ணிக்கிறாங்க அவங்களோட லாங்குவேஜில். என்ன தப்பி கேட்டீங்க? அதான்யா ஊர் என்ட்ரன்ஸில் இருக்கே கோஸ்ட் பேலஸ், அதை பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமா? அது அது அதை இதுக்கு பற்றி தம்பி கேட்குறீங்க? இல்லை, நாங்கள் வந்ததே அந்த பேலஸை பற்றி விஷயத்த கலெக்ட் பண்ணதான். உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது தம்பி. என்ற தாத்தா காலத்துலேருந்தே அந்த அரண்மனைனாலே ஒரு பயம். மோஸ்ட்டாக வயசு பசங்க யாரையும் அங்கே அரண்மனை சைடு விட மாட்டாங்க. பொழுது சாஞ்சதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியவே போக விட மாட்டாங்க. அங்கே அங்கே ஏதோ ஒரு துஷ்ட சக்தி இருக்குது, அதுதான் எல்லாரையும் சாவடிக்குதுன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை. அது நம்பிக்கை மட்டும் இல்லை, உண்மையுமே அது நடந்திருக்கு தம்பி. ஏன்னா உண்மையுமே நடந்திருக்கா? யாருக்கு நடந்துச்சு? நீங்கள் ஏதோ அந்த பேயை பார்த்தீங்களா? அது 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 வந்து அப்படின்ற மாதிரி அவருக்கு மூச்செல்லாம் வாங்குது. இங்கே சுகாதா, ஐயா என்னாச்சு, நீங்கள் ஓகே தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தண்ணிலாம் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் இப்போ தான் மூச்சை நல்லா இழுத்து விட்டு ரிலாக்ஸ் ஆகிக்கிறாரு. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு இன்சிடெண்ட் என் வீட்டில் நடந்துச்சு தம்பி. ஆனால் அது எனக்கு நடக்கலை, என் பையனுக்கு நடந்துச்சு. என்ன புரியல? பேயை பார்த்தது நான் கிடையாது, என் பையன்தான் அப்படின்ற மாதிரி ராகுலை தான் பார்க்குறாங்க. அவர் ஒரு மாதிரி ரொம்ப பயந்து போய் அப்படியே ஒரு ஓரமாக நின்றுட்டுருக்காரு. இப்போது ஆரம் தான், நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டதும் அது ஆமாம் நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அந்த பேய் பார்க்க எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஆக்சுவலாக என்ன ஆச்சு அப்போது? நீங்கள் அது அப்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி நிறைய கேள்வி கேட்குறாரு. அது எதுக்குமே அந்த பையன் பதிலே சொல்லலை. ஒரு மாதிரி ஷாக் அடித்த மாதிரி ஒரே இடத்துல அப்படியே நிற்கிறான். இங்கே அவங்க அப்பா தான், டே ராகுல் ராகுல் அப்பா இல்லை எனக்கு எதுவும் தெரியாது, என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேராக சாமி ரூம் ஓடிடுறாரு. இங்கே ராகுலோட அப்பா தான், தம்பி தயவுசெய்து இதுக்கு மேலே எதுவும் கேட்காதீங்க, அவன் ஏற்கனவே ரொம்ப பயந்து போயிருக்கான். அந்த இன்சிடென்ட்லேருந்து இப்போ தான் கொஞ்சம் வெளியே வந்து சாரிடா, அவன் இப்போ தான் அந்த இன்சிடென்ட்லேருந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டுருக்கான். ப்ளீஸ் அவனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க தம்பி, தயவுசெய்து உங்களுக்கு புண்ணியமாக போகும், தயவுசெய்து என் வீட்டை விட்டு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்கள் ஏங்க எதுக்கு இப்படி பேசுகிறீங்க? அம்னி உனக்கு தெரியாது அம்னி, நீ தயவுசெய்து இந்த தம்பிங்களை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு நீங்களாம் போய் கூட்டிகிட்டு வரீங்க. இங்கே ஆரம்பம் வயன் இன்னும் கொஞ்சம் வீடு இருக்கு, இப்போவே டைம் ரொம்ப ஆயிடுச்சு, நீ வீட்டுக்கு கிளம்பு, அந்த வீட்டிலனா நாங்களே பார்த்து பேசிக்கிறோம். இல்லை ப்ரோ இருக்கட்டும் சிஸ்டர், நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னதும் சரி அப்படின்ற மாதிரி பாய்ஸ் உங்ககிட்ட சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே கிளம்பிடுறீங்க. அப்புறம் 6 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுங்க, அதுக்கு மேலே வெளியே சுற்ற வேண்டாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்டே வரீங்க. அது ஆரம்பம் ஓகே, நாங்கள் அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துடுவோம், நீ பயப்படாமல் போங்க சிஸ்டர், நாங்கள் பார்த்து வந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னதும் நீங்களும் சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே உங்கள் வீட்டுக்கு தான் கிளம்புறீங்க. இப்போது ஆரம்பம் தான்
அந்த வீடு எதுக்குமே போகலை. இப்போ ஒரு மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே அப்படியே நிற்கிறாரு. இங்கே மெம்பர்ஸ் எல்லாரும் தான் இங்கே அப்படியே தான். இப்போ எங்கே ப்ரோ போகிறோம், நம்ம எந்த வீட்டுக்கு போகிறோம், அங்கே வீடு எதாவது இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இதுக்கு மேலே நம்ம வீட்டு சைடு போக போகிறதில்ல. என்ன வேற எங்கே ப்ரோ போக போகிறோம் அப்படின்ற மாதிரி ஜமீன் கேட்குறாரு. அந்த அரண்மனைக்கு போகிறோம். இப்போது ஜின்னு தான். அரண்மனைக்கா? ஆமாம், அரண்மனைக்கு தான் போகிறோம். இதுக்கு மேலே நம்ம எத்தனை பேர்கிட்ட கேட்டாலும் அத்தனை பேரும் அந்த ஒரே ரீசனை தான் சொல்லுவாங்க. பேய் அப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு, அங்கே நின்றுச்சு, இப்படி கூப்பிட்டுச்சு, இவங்களை எப்படி பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி ஒரே கதையை தான் ரிப்பீட்டடாக வேறு வேறு டோனில் சொல்லிகிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் ஒரு ஊரே பார்த்து பயப்படுற அளவுக்கு அப்படி அந்த அரண்மனையில் என்னதான் இருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆரம் சொல்கிறாரு. அரண்மனைக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் எல்லாரையும் கூட்டுட்டு இப்போ அரண்மனைக்கு தான் போகிறாங்க. அரண்மனை முன்னாடி போய் நிற்கிறாங்க. அந்த கேட்டு செம்ம பயங்கரமாக இருக்குது. இங்கே எல்லாரும் அப்படியே கொஞ்சம் டீப்பாக அரண்மனைக்குள்ளெல்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கே ஜேகேவும் அந்த அரண்மனையை சுற்றி அவரால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு அந்த கேட்டுக்குள்ளே டீப்பாக எல்லாத்தையுமே ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துட்ருக்காரு. இப்போது அந்த அரண்மனையை சுற்றி வந்துட்டுருக்காங்க. அதாவது அது ரொம்ப பெருசாக இருக்குது. அது எனக்கு எப்படி சொல்கிறது, இந்த ஏக்கர் கணக்கில் எனக்கு தெரியாதுப்பா. ஆனால் ரொம்ப பெருசாகவே இருக்குது அந்த அரண்மனை. அதை அப்படியே சுற்றி ஃபுல்லாக டீப்பாக வீடியோ அண்ட் ஃபோட்டோ எடுத்துட்ருக்காங்க. இந்த மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்காங்க. இங்கே ஹோபி தான் வா பகல்லே இந்த அரண்மனை இவ்வளோ க்ரீப்பியாக இருக்கே, நைட்டெல்லாம் வந்தா அவ்வளோதான் போலையே. அதுக்கு ஜிமின் தான் உண்மைதான் ப்ரோ, வா செம்ம க்ரீப்பியாக இருக்குது. எனக்கு இப்போவே உடம்புல சிலுக்குது. ஐயோ இப்போ தான் புரியுது எதுக்கு இதுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு. இங்கே சுகா தான் கொஞ்சம் எல்லாரும் வாய மூடுறீங்களா? அந்த மாதிரிலாம் இந்த அரண்மனையில் ஒன்றுமே கிடையாது. அந்த காலத்துலேருந்து இந்த அரண்மனையை கண்டுக்காமல் விட்டுட்டாங்க. இப்போது மரம் செடி கொடியெல்லாம் வளர்ந்து இந்த அரண்மனையோட அவுட்லுக் பார்க்க இவ்வளோ க்ரீப்பியாக தெரியுது. பட் ஆனால் அப்போ இருந்த மாதிரி இந்த அரண்மனையை எல்லோரும் பராமரிச்சிருந்தா கண்டிப்பாக இதோட அவுட்லுக் வேறு லெவலில் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இங்கே ஆரம் தான் எக்ஸாக்ட்லி. நான் நினைக்கிறேன் யாரும் இதுக்குள்ளே போகக்கூடாதுங்கிறதுக்காக தப்பான ஸ்டோரியை யாரோ க்ரியேட் பண்ணி விட்டாங்களோன்னு தோணுது. என்ன ப்ரோ சொல்கிற, புரியல அப்படின்ற மாதிரி இங்கே டே தான் கேட்குறாரு. இல்லைடா, இந்த அரண்மனைக்குள்ள விலையுயர்ந்த நகைகள் பொருட்கள் ஏதாச்சும் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தா என்ன அப்படி கூட நடக்குமா என்ன? வைன் நேற்று என்கிட்ட ஒரு புக்கு கொடுத்தா, இந்த அரண்மனையை கட்டும்போது எழுதின புக் அப்படின்னு சொல்லி. அதனோட வேர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பழமையான வேர்ட்ஸாக இருந்துச்சு. சரின்னு சொல்லி நான் நெட்டில் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலையும் அதை சர்ச் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. ஜெசிகாவை கொன்னது வேறு யாரும் கிடையாது, கிங் ஜோனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸான பார்க் அண்ட் கிம் தான். அவங்களோட பதவிக்காகவும் சொத்துக்காகவும் ரொம்ப கொடூரமாக அந்த பொண்ணை கொண்டுட்டாங்க. போன ஜூன் என்ன ஆனார்னு கூட தெரியல. ஒருவேளை அவரையும் கொண்டுட்டாங்களா என்னன்னு கூட தெரியல. அது இன்னமும் ஒரு தீர்க்க முடியாத மர்மமாக தான் இருக்குது. அப்போது அந்த அரண்மனையில் இருந்த விலை உயர்ந்த பொருட்கள், நகைகள், ஜெசிகாவுக்காக ஜோன் சேர்த்த எல்லா நகைகளும் அது அரண்மனைக்குள்ளே அப்படியே தான் இருக்குது. யாராலையும் ஒரு குண்டு மணி தங்கத்தை கூட வெளியே எடுத்துகிட்டு வர முடியல. வெளியே எடுத்துகிட்டு வரணும்னு நினச்ச எல்லாருமே ரொம்ப கொடூரமாக மர்மமான முறையில் இறந்து போயிருக்காங்க. நான் நினைக்கிறேன் இது ஏதோ ஒரு தனிப்பட்ட கூட்டத்தோட சொந்த, அதாவது ஓன் பர்பஸ்க்காக இந்த அரண்மனையை தப்பாக பயன்படுத்துகிறாங்களோன்னு தோணுது. கொஞ்சம் யோசிச்சு பாரு, இந்த காலத்தில் போய் பேய் பிசாசுன்னு, அதுவும் இத்தனை வருஷமாக இந்த அரண்மனையை விட்டு போகாமல் இதே இடத்துல இருக்கா?
என்னால் நம்ப முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே திங்க் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் ப்ரோ, ஆனால் ஊருக்காரங்க தான் இதுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே. அவங்களுக்கு தெரிஞ்சு போனால் தானே பிரச்சனை, தெரியாமல் போனால் புரியல ப்ரோ. இவங்க சொன்னதெல்லாம் வச்சு பார்த்தா நைட் டைம் யாரும் இந்த அரண்மனைக்குள்ளே வரமாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் வீட்டை விட்டு யாரும் வெளியவே வரமாட்டாங்க. அந்த டைம் நம்ம வந்தா அப்போ மாட்டிக்கிட்டோன்னா அதெல்லாம் பார்த்துக்கலாம். அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது. நம்ம ஒரு நைட் உள்ளே போயிட்டு உயிரோட எந்த டேமேஜும் இல்லாமல் வெளியே வந்துட்டோன்னா இந்த அரண்மனை மேலே இருக்கிற அந்த தப்பான ஒரு கண்ணோட்டம் மாற்றப்படலாம்ல. அப்படி என்னதான் இருக்குன்னு நமக்கும் போய் உள்ளே தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும்ல. ஏண்டா உனக்கு இதற்குள்ளே என்ன அப்படி என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு க்யூரியஸாக இல்லை இருக்குதான் ப்ரோ. ஆனால் இவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா பயமாக இருக்கே. அதுதான் அவங்களோட மூலதனமே. அதை வச்சு தான் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னைக்கு நைட் நம்ம இந்த அரண்மனைக்குள்ளே வரப்போம். ஆனால் கேட்டு தான் பூட்டியிருக்கே. ஏண்டா நீ காலேஜ் படிக்கக்குள்ளே செவரே வச்சதெல்லாம் இல்லையா? புரிஞ்சிச்சு ப்ரோ அப்படின்ற மாதிரி சரி இங்கே பாய்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அப்படியே அந்த வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போது ஒரு வழியாக ஒரு 4 o'clock ஈவினிங் ஒரு 4 o'clock அங்கே அகைனும் அங்கே வீட்டுக்கு வந்தாச்சு. ரொம்ப டயர்டாக வராங்க பாய்ஸ் எல்லாருமே. என்ன தம்பி ஷூட்டிங்லாம் முடிஞ்சிச்சா? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ரொம்பவே நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லிகிட்ருக்காங்க. அதை பற்றின டாக்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இங்கே உங்கள் அப்பா கூட நிறைய விஷயம் சொல்கிறாரு அந்த அரண்மனை பற்றி. அதையும் அவங்க எடுத்து வச்சுக்கிறாங்க. அதாவது வியூவர்ஸ்குள்ளே பேசக்கூட கொஞ்சம் கண்டென்ட்டோட பேசணும் இல்லையா? ஸோ அதுக்காக எடுத்து வச்சுக்கிறாங்க. அதுக்கான கண்டென்ட் தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. எல்லோரும் இப்போ நைட்டு எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் ஒர்க் பண்ணணும் இல்லையா? ஸோ இப்போ ஈவினிங்கே படுத்து தூங்கிடுறாங்க. இப்போது டைம் ஒரு 8 o'clock போல் சாப்பிட்றதுக்காக இங்கே வயன் வீட்டிலேருந்து எழுப்புவாங்க. ஸோ எல்லோரும் சாப்பிட்டுட்டு நேரமாகவே சாப்பிட்ட உடனே போய் படுத்துடுறாங்க. படுத்து தூங்கிடுறாங்க. உங்கள் வீட்டில் பெருசாக எதுவும் சந்தேகம்லாம் படலை. ஏன்னா டே ஃபுல்லாக அலைஞ்சாங்க இல்லையா? ஸோ அந்த டைமில் போய் தூங்குறாங்க போல் அப்படின்னு நினச்சி விட்டுடுறாங்க. ஸோ அகைன் போய் தூங்குறாங்க. தூங்கிட்டு ஒரு 10 o'clock போல் எல்லாருமே பக்காவாக ரெடியாகி அவங்க கையில் ஃபயரு, டார்ச் லைட்டு, அப்புறம் கொஞ்சம் கயிறு, கத்தி. ஆனால் அந்த இடம் எப்படி இருக்குன்னு தெரியாது இல்லையா? ஸோ எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டாக எல்லா திங்ஸுமே, அதாவது என்னென்னலாம் தேவையோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய பேக், ஒரு 3 பெரிய பேக்கு எல்லாத்தையும் ஆளுக்கு ஒரு பேக்காக தூக்கிக்கிறாங்க. அதில் நிறைய திங்ஸை எவ்வளோலாம் எடுக்க முடியுமோ எல்லாத்தையும் அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் இந்த பேக்கில் வச்சுக்கிறாங்க. இப்போது ஆளுக்கு ஒரு பேக்கெல்லாம் தூக்கிக்கிட்டு ரொம்ப பொறுமையாக யாருக்கும் எந்த சத்தமும் கேட்காதபடி அப்படியே பொறுமையாக எல்லோரும் ஒரு வழியாக அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. இப்போது பார்க்குறாங்க ஊரே ரொம்ப அமைதியாக இருக்குது. இங்கே பார்த்தா மெம்பர்ஸ் மட்டும்தான் அந்த ஊருக்குள்ளே இருக்காங்க. இங்கே மெம்பர்ஸ்க்கு அந்த அதாவது அந்த சரௌண்டிங்கை பார்க்கவே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. இப்போ தான் ஒரு மாதிரி படபடன்னு ஆகுது. இங்கே ஜேகே தான் ஹயாங், எனக்கு என்ன ஹயாங் இதை பார்க்கவே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஜேகே இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே பார் இதுவே நல்லா தான் இருக்குது லொக்கேஷன், நீ இங்கேருந்தே ஷூட்டை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜேகே தான் கேமராவை எடுத்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இப்போது வர வழி ஃபுல்லாக ஜின்னும் இங்கே ஜேஹோப் தான் அந்த இதை பற்றி இன்ட்ரோ கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களோட செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்துட்டு இப்போ அந்த ஊரை பற்றி ஒரு விஷயமும் இன்ட்ரோ கொடுத்துட்டு வராங்க. அந்த டைம் பார்த்து இங்கே நாயெல்லாம் ஊழ விடுது. அதுவே ஒரு மாதிரி இவங்களுக்குள்ள பயத்தை க்ரியேட் பண்ணுது. இங்கே சின்ன ஜேகோப்பும் தான் ஒருத்தர் ஃபேஸ் ஒருத்தர் பார்த்துட்டு இப்போது கேமராவை பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை, நாய், யா டாக். பட் இந்த டைமில் இது குலைக்கிறது எங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. பார்க்குறவங்களுக்கும் அப்படி தானே இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு மாதிரி கான்வர்சேஷன் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இப்படியே பேசிக்கிட்டே போகிறாங்க.
காய்ஸ் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க, இந்த ஊரே எவ்வளோ பயங்கரமாக இருக்கே, க்ரீப்பியாக இருக்கே, அப்போ அந்த அரண்மனை எவ்வளோ க்ரீப்பியாக இருக்கும். பேசிட்டே இல்லாமல் அரண்மனையை காட்டுங்கடா, அதானே சொல்கிறீங்க? காட்டுறோம், அதுக்கு தானே வந்திருக்கோம். தோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான், போயிட்டே இருந்தோன்னா அரண்மனை வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இவங்க அப்படியே ஃபன்னாக பேசிக்கிட்டே போய் போகிறாங்க. இப்போ காய்ஸ், நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்த, நீங்கள் எல்லாரும் எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த அரண்மனை வந்தாச்சு. இதுதான் கோட்டையூர் அரண்மனை அப்படின்ற மாதிரி ஜேக்கப் சொல்கிறாரு. அந்த அரண்மனையை தான் ஜூம் பண்ணி காமிக்கிறாரு ஜேகே. அது பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி ரொம்ப க்ரீப்பியாக இருக்குது. ஜேகேக்கே ஒரு ஒரு நிமிஷம் ஹார்ட்டே ஸ்கிப் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அவரே பயந்துட்டார். ஸோ அப்படியே அந்த அரண்மனையை தான் ஜூம் பண்ணி காமிச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்போ கண்டினியூஸாக அதை தொடர்ந்து ஜின்னும் ஜேகப்பும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அரண்மனை கிட்ட வந்தாச்சு. இப்போது அந்த கேட்டுக்கு முன்னாடி பாய்ஸ் எல்லாருமே நின்றுட்டுருக்காங்க. அவங்கவுங்க ஒர்க்கில் அவங்கவுங்களும் அவங்கவுங்களோட ஒர்க்கை பார்த்துட்ருக்காங்க. இப்போது பாய்ஸ் எல்லாம் தான் அந்த கேட்டை பார்த்துட்டு இப்போது அரண்மனைக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேடா, இந்த பார்ட் நான் இங்கேயே என் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்லேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். சத்தியமாக இதுக்கு மேலே என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல, என்னன்னு தெரியல. எனக்கு ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி ஹார்ட்டில் படப்படன்னு நடிக்குது. இதுக்கு மேலே என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோலேருந்து கண்டினியூ பண்ணலாம். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க. கீப் ஆன் ஸ்மைலிங். பை அமீஸ். அன்யோ.